வணக்கம். இன்னைக்கு நம்மளுடைய சேனல்ல பார்க்கக்கூடிய பதிவானது ரொம்ப முக்கியமான ஒரு பதிவு. இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க இருக்கோம் அப்படின்னா, இந்த சித்திரை மாதத்தில் இந்த விருச்சிக ராசி நேயர்கள் அடையக்கூடிய பலன்களை பற்றி தான் ரொம்ப டீட்டெயிலாக நம்ம பார்க்க இருக்கோம். அவர்களுடைய வாழ்க்கையில இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டத்தை அனுபவிச்சுட்டு வந்திருப்பாங்க. அதே போல் ஒரு சில கவனச்சிதறல்னால பார்த்தீங்கன்னா அவர்களுக்கு பல பிரச்சனைகள் உண்டாயிட்டு இருக்கும். அந்த ஒரு பிரச்சனைகளானது இப்போ இவர்களுடைய வாழ்க்கையில இந்த சித்திரை மாதத்திலும் மீண்டும் தொடருமா, இல்லை வேறு ஏதாவது பார்த்தீங்கன்னா அவர்களுக்கு தீர்வுகள் காணக்கூடிய ஒரு விஷயங்களாக அமைய போகிறதா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ தொடர்ந்து இந்த மாதங்களில் அவர்களுக்கு என்னெல்லாம் நடக்க இருக்கா அப்படிங்கிறத பற்றி நம்ம ரொம்ப டீட்டெயிலாக பார்க்க இருக்கோம். பதிவை தொடர்ந்து பாருங்கள். இந்த வீடியோவை பார்க்குறவங்க விருச்சிக ராசி நேயர்களாக இருந்தீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துடுங்க. அதே போல் பார்த்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்பட்ட கஷ்டங்கள் தீர வேண்டும் அப்படின்னு நினைக்கும் பொழுது ஸ்ரீ ஆஞ்சநேயா அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் பதிவிடுங்க. இப்படி செய்யும் பொழுது உங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த ஒரு பிரச்சனைகளானது பார்த்தீங்கன்னா தீர்ந்துவிடும் அப்படின்னே சொல்லலாம். இந்த ஒரு விஷயத்தை எல்லோருமே மறக்காமல் செய்திடுங்க. அதே போல் நம்மளுடைய சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைமாக நீங்கள் விசிட் பண்ணுறீங்க அப்படிங்கும் பொழுது நம்மளுடைய சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படியே கூட இருக்க அந்த பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிவிடுங்க. அப்பொழுது தான் நம்மளுடைய சேனலில் கொடுக்கக்கூடிய அனைத்து தகவலுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். அதையும் நீங்கள் பார்த்து பயனடையலாம். ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருமே ரொம்ப ஆர்வமாக இருந்துகிட்ருக்கீங்க. இந்த சித்திரை மாதங்களானது இந்த விருச்சிக ராசி நேயர்களுக்கு எப்படி அமைய போகிறது, ஏதாவது நல்ல விதங்களமான விஷயங்கள் நடக்க போகுதா, நமக்கு ஏதாவது யோகங்கள் காணப்பட போகிறதா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம அதை பார்த்து தெரிந்து கொள்ளலாம். விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இந்த சித்திரை மாதங்களில் நிகழக்கூடிய இந்த கிரகங்களினுடைய நிலையை வைத்து பார்க்கும் பொழுது அவர்களுக்கு பெரும்பாலான கிரகங்கள் பார்த்திங்கன்னா உங்களுடைய ராசிக்கு 6வது வீடான நோய், கடன் மற்றும் வழக்கு ஸ்தானத்தில் அதே போல் 5வது வீடான பூர்வ புண்ணியஸ்தானத்தில் மற்றும் 4வது வீடான சுகஸ்தானத்தில் சஞ்சரிக்கின்றன. இந்த விருச்சிக ராசிக்கு இந்த சித்திரை மாதத்தினுடைய கிரகங்களினுடைய சஞ்சாரங்கள் பல வகையில் சாதகமாக இருப்பதாக காணப்படுது. செல்வாக்குகள் கொஞ்சம் உங்களுக்கு அதிகரிக்கும். அதே போல் மதிப்பு மரியாதையும் உயரும். சொத்து வாங்கக்கூடிய யோகங்களும் உங்களுக்கு கிடைக்கும். மேலும் சொல்ல போனால் பார்த்தீங்கன்னா 12 ராசியை காட்டிலுமே இந்த சித்திரை மாதமானது விருச்சிக ராசிக்கு மிகப்பெரிய அதிர்ஷ்டமான மற்றும் யோகமான ஒரு மாதமாக அமையும் என்றே சொல்ல வேண்டும். அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா இவர்களுடைய கிரகங்களினுடைய சஞ்சாரங்கள் மிகவும் சாதகமாக இருக்கிறது. விருச்சிக ராசி நேயர்களுக்கு சொத்துக்கள் வாங்கக்கூடிய யோகங்களும் ஏற்படும். மகிழ்ச்சிகளும் உங்களுக்கு அதிகரிக்கும். தன்னம்பிக்கையும் மேம்படும். தொழிலில் புதிய உயரத்தை நீங்கள் எட்டுவீர்கள். அதே போல் அலுவலக வேலைகளில் இருப்பவர்களுக்கு எல்லா விஷயங்களுமே சாதகமாக இருக்கும். வெளிநாடு மற்றும் வெளி மாநிலங்களை சென்று நீங்கள் வேலை பார்ப்பதற்கான நல்ல வாய்ப்புகள் இப்பொழுது தேடி வரும். உயர் அதிகாரிகள் ஆதரவும் உதவியும் உங்களுக்கு கிடைக்கும். உங்களுடைய தற்போதைய முயற்சிகள் எதிர்காலத்தில் மிகப்பெரிய வளர்ச்சி பாதையை நோக்கி செல்லும். கடந்த சில காலமாக இருந்து வந்த சின்ன தடைகள் மற்றும் தாமதங்கள் முழுவதுமாக விலகி இப்பொழுது நீங்கள் நினைத்தது எல்லாமே பார்த்தீங்கன்னா எளிதில் நிறைவேறக்கூடிய ஒரு காலகட்டங்களாக காணப்பட போகிறது. எதிர்பார்த்ததை விட லாப வளர்ச்சிகள் கொஞ்சம் உங்களுக்கு அதிகரிக்கும். சுக்கிரனுடைய பயிற்சினால உங்களுக்கு ஆடை ஆபரணத்தினுடைய சேர்க்கையும் ஏற்படும். பொருளாதார மேம்பாடுகள், அதேபோல் திடீர் பணவரவுகள் என்று பணம், பொருள் மற்றும் குடும்பம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல அனுகூலங்களும் உங்களுக்கு ஏற்படும். விருச்சிக ராசியினருக்கு இந்த சித்திரை மாதங்களானது பெரிய அளவில் எந்த பிரச்சனையுமே நிகழாது. குழந்தைகளினுடைய உடல் நலத்தில் மட்டும் கொஞ்சம் அக்கறையை செலுத்த வேண்டிய சூழல்கள் ஏற்படலாம். புதிய பதவி, உயர் பதவி, பொறுப்புகள் எல்லாமே உங்களுக்கு அதிகரிக்கும் என்பதனால குடும்பத்துடன் நேரம் செலவிட முடியாமல் போவது வருத்தத்தை உங்களுக்கு ஏற்படுத்தலாம். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கவலை கொள்ள வேண்டாம். எந்த நேரங்களில் உங்களால் முடியுதோ அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய குழந்தைகளிடம் பேசுவதை நீங்கள் கால நேரங்களை ஒதுக்கி கொள்ளுங்கள். இன்னுமே இந்த ஆண்டு விருச்சிக ராசிக்காரர்களுக்கு குரு பயிற்சியானது அதிர்ஷ்டமான பயிற்சியாக நடக்க இருக்கிறது. தொழிலில் மிகப்பெரிய அளவு வெற்றியும் பெறுவீர்கள். உங்களுடைய வளர்ச்சியை பார்த்து அனைவருமே பார்த்தீங்கன்னா வியந்து போவார்கள். அதே போல் இந்த விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இந்த சித்திரை மாதங்கள் பார்த்தீங்கன்னா எல்லா விதத்திலுமே சாதகமாக காணப்படுகின்றன. இந்த மாதம் எடுத்துக்கொண்ட முயற்சிகளில் காரிய தடை தாமதங்கள் ஏற்படலாம். உஷ்ண சம்பந்தமான நோய்களும் ஏற்படுத்தும். அதேபோல் வீண் பயங்களும் ஏற்படும். ஏற்கனவே செய்த காரியங்களுக்கான பலனையும் நீங்கள் அடைய வேண்டியும் இருக்கு. சிலர் வீட்டை விட்டு வெளியில் சென்று தங்க நேரிடலாம். வீண் வழக்கு விவகாரங்கள் உங்களுக்கு ஏற்படும். எச்சரிக்கையாக செயல்படுவதும் நல்லது. அதே போல் இந்த சுக்கிரனுடைய சஞ்சாரத்தினால வெளிநாட்டு பயண வாய்ப்புகள் உங்களுக்கு வரலாம். சிலர் பார்த்தீங்கன்னா வெளியூர் பயணமும் சில வாய்ப்புகள் காணப்படுது.
எதிர்பாலினத்தருடன் வந்து பார்த்தீங்கன்னா பழகும்போது கொஞ்சம் கவனம் உங்களுக்கு தேவை. தொழில் வியாபாரங்கள் சுமாராக நடக்கும். அதேபோல் பார்ட்னர்களுடன் சேர்ந்து தொழில் செய்பவர்களாக இருந்தீங்க அப்படின்னா இந்த காலகட்டங்களில் கவனமாக செயல்படுவது நல்லது. உங்களுடைய கடன் தொல்லைகளானது தலை தூக்கலாம். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு கூடுதல் பணிச்சுமைகள், இடமாற்றங்கள், அலைச்சல்கள் போன்றவை இருக்கக்கூடும். குடும்பத்தில் அமைதிகள் நிலவ குடும்ப உறுப்பினர்களை கொஞ்சம் அனுசரித்து செல்வது நல்லது. இந்த மாதங்களில் திட்டமிட்டபடி காரியங்களை செய்து முடிப்பீர்கள். பண வரவுகள் தாமதப்பட்டாலுமே கையில் இருப்பு இருக்கும். வேலை தவறி சாப்பிட வேண்டியும் இருக்கும். முக்கியமான பணிகள் தாமதமாக வந்து நடக்கும். வீண் விவகாரங்களில் தலையிடாமல் ஒதுங்கி சென்று விடுவது மிகவும் நல்லது. அதே போல மற்றவர்களுக்கு உதவும் போது கவனமாக இருப்பது நல்லது. ஆரோக்கியங்களும் அடையும். மனதில் மகிழ்ச்சிகள் வந்து உண்டாகும்படியான நிகழ்ச்சிகள் நடக்கும். தொழில் வியாபாரத்தில் ஈடுபட்டு இருப்பவர்கள் கடின உழைப்புக்கு பின்னாடி முன்னேற்றங்கள் வந்து அடைவீங்க. அதே போல எதிர்பார்த்த ஆர்டர்கள் வந்து சேரும். வாடிக்கையாளர்களை திருப்தி செய்ய கூடுதலாக உழைக்க வேண்டியும் இருக்கு. உத்தியோகத்தில் இருப்பவர்கள் திறமையாக செயல்பட்டு பாராட்டும் வந்து பெறுவார்கள். குடும்பத்தில் பிள்ளைகளால் பெருமையும் வந்து உண்டாகும். அவர்களுடைய நலனுக்காக நீங்கள் பாடுபடுவீர்கள். அதே போல வந்து இந்த கணவன் மனைவிக்கிடையே நெருக்கங்கள் வந்து ஏற்படுங்க. அதே போல் சகோதரர்களுடைய நலனில் அக்கறையை நீங்கள் காட்டுவீர்கள். மனதில் துணிச்சல்களும் ஏற்படும். கடன்கள் கட்டுக்குள் இருக்கும். பெண்களுக்கு மனதில் இருந்த சோர்வுகள் நீங்கி உற்சாகங்களும் உண்டாகும். எதிர்பார்த்த தகவல் நல்ல சாதகமாக வந்து உங்களுக்கு அமையும். அதேபோல் பணவரவுகளும் ஏற்படும். கலைத்துறையினருக்கு உடல் ஆரோக்கியங்களும் பெறும். கடன் பிரச்சனைகளும் தீரும். வாக்கு வன்மையால் எல்லா நன்மைகளுமே வந்து கிடைக்க பெறுவீர்கள். பணவரவுகள் மன திருப்தியை கொடுக்கும். அதேபோல் புதிய நபர்களினுடைய அறிமுகங்கள், அவர்களது நட்பும் வந்து கிடைக்க பெறுவீர்கள். எதிலுமே முன்னேற்றம் காணப்படும். அரசியல் துறையினருக்கு நீண்ட நாட்களாக இழுபறியாக இருந்த காரியங்கள் சாதகமாக வந்து நடந்து முடியும். வாகனங்களை பயன்படுத்தும் போது கவனங்கள் தேவை. அதே போல தொழில் வியாபாரத்தில் எதிர்பார்த்த வெற்றிகளும் உங்களுக்கு கிடைக்கும். நிதி நிலைமைகளும் சீர்படும். மாணவர்களுக்கு கல்வியில் முன்னேற்றங்கள் காண்பதில் ஆர்வங்களும் உண்டாகும். மனதில் உற்சாகங்களும் ஏற்படும். எதிர்பார்த்த மேல் படிப்புகள் படிக்க வாய்ப்புகளும் உங்களுக்கு கிடைக்கும். அதே போல் இந்த விருச்சிக ராசியில் விசாகம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதங்களில் புதிய ஒப்பந்தங்கள் வந்து கை கொடுக்க போகுது. தொழிலதிபர்கள் பங்குதாரர்களிடம் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். கணவன் மனைவியினுடைய ஒற்றுமைகள் சுமூகமாக இருக்கும். மனைவியினுடைய வழியில் வர வேண்டிய சொத்துக்கள் உங்களுக்கு கிடைக்கும். வியாபாரிகள் எந்த ஒரு கொள்முதலையுமே வந்து பார்த்தீங்கன்னா தயக்கங்கள் இன்றி நீங்கள் இப்பொழுது தாராளமாக வந்து செய்யலாம். அதற்கான நேரங்கள் இப்பொழுது நல்ல நேரமாக காணப்படுகிறது. வியாபாரங்கள் உங்களுக்கு பெருக ஆரம்பித்துவிடும். போட்டியாளர்களும் இப்பொழுது உங்களை விட்டு விலகி செல்வார்கள். அடுத்ததாக அனுசம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இந்த மாதம் ஊழியர்களுக்கு வர வேண்டியவை அனைத்துமே வந்து சேரும். கேட்ட இடத்திற்கு மாறுதலும் வந்து கிடைக்கும். மகான்களினுடைய சந்திப்புகளும் ஏற்படும். தங்களுடைய பிள்ளைகளுக்கு வரன் தேடக்கூடிய பெற்றோர்களுக்கு நல்ல சம்பந்தங்களும் வந்து சேரும். நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகள் நல்ல வாய்ப்புகளை பெற்றுக் கொடுக்கும். உங்களை ஒதுக்கியவர்களே இப்பொழுது வந்து பார்த்தீங்கன்னா உங்களை தேடி வருவார்கள். இந்த காலகட்டங்கள் நீங்கள் யாரையுமே பார்த்தீங்கன்னா அனாவசியமாக வந்து போய் வழினா பேசணும் அப்படிலாம் வந்து உங்களுக்கு ஏற்படாது. உங்களை நாடி தான் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் வருவாங்க. அவர்களுடைய தவறுகளையும் இந்த காலகட்டங்களில் வந்து பார்த்திங்கன்னா உணர்ந்து உங்களை புரிந்து கொண்டு உங்களை வந்து நாடி வருவார்கள். அவர்களை நீங்கள் உதாசனப்படுத்தாமல் நீங்கள் அவர்களை வந்து ஏற்றுக்கொள்வது மிகவும் நல்லது. அடுத்ததாக கேட்டயம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதத்தில் தொழிலாளர்கள் வந்து பார்த்திங்கன்னா ஓய்வு இல்லாமல் ரொம்ப நேரங்காலங்கள்லாம் பார்க்காமல் வந்து உழைக்க நேரும். அதற்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா அதற்கு ஏற்றவாறு கூடுதல் வருமானங்களும் உங்களுக்கு ஏற்படும்ன்ற ஒரு எதிர்பார்ப்புகள் உங்களிடையே காணப்படும். உங்களுடைய எதிர்பார்ப்புகளானது இந்த காலகட்டங்களில் நிறைவேறும். அதாவது கூடுதல் வருமானம் கிடைக்கும் அப்படின்னு நீங்கள் எதிர்பார்க்குறீங்க இல்லையா, அந்த ஒரு விஷயங்கள் இப்பொழுது நடைபெற ஆரம்பித்துவிடும். தொழிலதிபர்களினுடைய நினைத்தபடி உற்பத்திகளும் வந்து கூட போகிறது. புதிய ஒப்பந்தங்களும் வரும். லாபங்கள் உங்களுக்கு பெருக ஆரம்பிக்கும். வியாபாரிகள் நல்ல ஒரு லாபத்தை வந்து பெறுவார்கள். அதே போல பழைய பாக்கிகள் வசூலாகும். உடல்நிலையில் இருந்து வந்த சிரமங்கள் முற்றிலுமே வந்து நீங்கும். பரிகாரமாக இந்த மாதத்தில் வரக்கூடிய செவ்வாய்க்கிழமையில எல்லா செவ்வாய்க்கிழமையுமே வந்து பார்த்தீங்கன்னா விரதங்களை இருந்து மாலை நேரத்தில் சிவனுடைய நவகிரகங்களை வணங்கி செவ்வாய் பகவானுக்கு தீபங்களை ஏற்றி வழிபட்டு வர உங்களுக்கு இருந்த எதிர்ப்புகள் அனைத்துமே வந்து விலகும். பிரச்சனைகளில் இருந்து ஒரு சுமூக முடிவுகள் உங்களுக்கு ஏற்படும். அதேபோல் தைரியங்களும் உங்களிடையே வந்து காணப்படும். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் உங்களுக்கு வந்து நடைபெற காத்திருக்கிறது. ஸோ அதனால் இந்த பரிகாரத்தையும் மேற்கொண்டு செய்து கொள்ளுங்கள். உங்களுக்கு நற்பலனே ஏற்படும்.
இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது போன்ற புதிய சுவாரஸ்யமான புதிய தகவலை தெரிந்து கொள்வதற்கு நம்மளுடைய சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. தேங்க்யூ.